ஸோ ஆசன வாயில் ஒரு கட்டி வருது, சுருக்கு குத்துது, ஃபீவர் இருக்குது, உட்காரவே முடியல, வலி இருக்குது அப்படின்னா உடனே வந்து டாக்டரை பார்க்கணும். ஏன்னா அந்த சீழ் வந்து எவ்வளோ பெருசாகும், எப்படி பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து சீழாக மாற்றும்னு சொல்ல முடியாது. இந்த சீழ் உடையிறத வச்சு தான் நம்ம வந்து அந்த பௌத்திரம் எப்படி உருவாகுதுன்றத நம்ம நிர்ணயிக்கிறோம். ஏன்னா டைப்ஸ் ஆஃப் சீழ் அந்த அந்த ஆசன வாய் சுற்றி இருக்கிற ஸ்பேஸில் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை பொறுத்து தான் அந்த பௌத்திரம் டிசைட் ஆகுது. ஸோ இந்த பௌத்திரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. இந்த டைப் ஆஃப் பௌத்திரம் எப்படி உருவாகுறதுன்றத இந்த சீழ் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். சீழ் மோசமான சீழாக இருக்குது, கிட்டத்தட்ட டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் சீழ் எடுத்திருக்கேன் அந்த இடத்துலேருந்து. ஸோ ஏன்னா அங்கே இருக்க பட்டெக்ஸ் கொழுப்பு எல்லாமே வந்து ஆசனவாய் சுற்றி இருக்கிற அந்த கொழுப்புகள் எல்லாமே சீழாக மாறி அதெல்லாமே வெளியெடுத்து உள்ள எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸ் அப்படியே சுருங்கி வந்து ஆறும் போது அந்த பௌத்திர வேறாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் 2 சர்ஜரியாக கூட முடியறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீழ்கட்டிகளுக்கு ஆப்ரேஷன் தான் ஒரு தீர்வா. சீழ்கட்டிகள் உள்ளேயே மாட்டிக்கிட்டு அது வெளியில வர முடியாம ஒரு சிவியர் பெயின் உண்டாக்குது, ஜுரம் உண்டாக்குது, ஒரு பெரிய கட்டி இருக்குது, அதுவா உடையல அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த சீழ் எடுத்து விடுற மாதிரி இருக்கும். இனிஷியலா அந்த சீழ் எடுத்து விட்டாலே அந்த இன்ஃபெக்ஷன் லெவல் கம்மியானாலே பேஷண்ட்ஸ்க்கு பெட்டரான ஒரு ஃபீலிங் கிடைக்கும்.